ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உள்ளன் த்ரெட்டும் சந்தன முல்லையும் வச்சு நம்ம பூ கட்டலாங்க. இந்த நூல் வந்து எல்லா கடையிலையும் கிடைக்கும். ஃபேன்சி ஸ்டோரில் கேட்டாலே கிடச்சிருங்க. இந்த கலர் காம்பினேஷன் நல்லாயிருக்கும் தான் நான் இதை எடுத்திருக்கேன். நீட்டு காம்பு வேற இல்லையா அந்த பூவை, அதனால ரொம்ப ஈஸியாக அந்த டிசைன் கட்ட வரும். ஃபஸ்ட்டு பூவை வந்து நார்மலாக கட்டிக்குங்க. ரெண்டாவது வைக்கிற பூவெல்லாம் வந்து ஒரு பூ வைக்கணும். ஒரு பூவை வச்சுட்டு முன்னாடி இருக்க காம்பு பாருங்கள், அது தலையும் அது காம்போடு சேர்த்து மேலே முன்னாடி இருக்க பூவோடு சேர்த்து தான் நாட் போடணும். பாருங்கள், ஒரு பூ வச்சுட்டு கீழேயும் முன்னாடி இருக்க காம்போட அடியிலையும் அதே போல் தலை வந்து தலையோடு சேர்த்து அப்படி போடணும். பாருங்கள், புரியும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு பூவாக வச்சுட்டு அப்படி முன்னாடி இருக்க பூவு இல்லை காம்பு எதோடு வருதோ அதோடு சேர்த்து அப்படியே ஜாயின் பண்ணி போட்டுகிட்டே இருக்கணும். அவ்வளவுதான். அப்படி பார்த்தா இது வந்து 2 லைன் டபுள் லைன் வரும், பின்னாடி கிறிஸ் மெத்தட் வரும். இந்த காம்பினேஷன் செம்மையாக இருக்கும். உங்களுக்கு வந்து வேறு கலர் த்ரெட் வேணும்னா அதை கூட நீங்கள் வந்து காம்பினேஷன் கொடுக்கலாம். பேபி பிங்க் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். எனக்கு இந்த கலர் பிடிக்குன்றதால இந்த கலரில் கொடுத்துருக்கேன். இது போல் வந்து பூ கட்டினா ரொம்ப அழகாக இருக்குங்க. கலர் காம்பினேஷனும் நல்லா இருக்குல்ல. இலைக்குள்ளே பூவு பாருங்கள், செம்பருத்தி இலை தான் எடுத்திருக்கேன். செம்பருத்தி இலை சின்ன இலை இருக்கும் இல்லையா, அதை எடுத்துக்கிட்டு பாருங்கள், இலையை இப்படி வச்சு அதோட காம்பு சைட்லேருந்து பூவை வந்து இப்படி கோர்த்துக்கணும். எல்லா பக்கமும் வரா போல் இது போல் ஃபோல்ட் பண்ணி கோர்த்துக்கிட்டே வந்தால் ஃபஸ்ட்டு பார்க்குறப்ப கொஞ்சமாக இருக்கப்போ ஒரு மாதிரி இருக்காமல் இருக்கும். நிறைய அப்படியே கோர்த்துக்கிட்டே வரப்போ ரொம்ப அழகாக இருக்குங்க. இது வந்து மொட்டாக பார்க்குறப்ப கூட சூப்பராக இருக்கும். க்ரீன் வித் பிங்க், ஏன்னா இது கலர் காக்கரட்டா செமையாக இருக்கும். மொட்டில் பூத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதை விட ரொம்ப அழகாக இருக்கும். இலையும் பூவும் அப்படியே வந்து இலைக்குள்ளே பூவை வந்து அப்படியே வச்சா போல் அங்கங்கே அப்படியே கொட்டினா போல் ரொம்ப அழகாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த காம்பினேஷனில் ட்ரெஸ் வந்து போடுறப்போ இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். செம்பருத்தி இலையே வந்து ஒரு லுக் கொடுக்குங்க. உண்மையாகவே பெரிய செம்பருத்தி இலையோட சின்னதாக இருக்கும் இல்லையா, அது வந்து செம சூப்பராக இருக்கும். பாருங்கள், பூத்ததுக்கப்புறம் இப்படி அங்கங்கே பூவை சொருவி வச்சா போல் இருக்கு இல்லையா. அதிமல்லி பூ வாங்கிக்கலாம். அதான் வந்து நீட்டான காம்பு இருக்கும், கட்டுறதுக்கும் வாட்டமாக இருக்கும். நம்ம வந்து என்ன டிசைனில் கட்டுறோன்னு தெரியுங்க, பார்க்க அழகாக இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு நார்மலாக எப்பயும் போடுவோம் இல்லையா, அது போலவே நம்ம வந்து பூ முடி போட்டுக்கலாம். ரெண்டாவது பூவை நம்ம கட்டுறப்போ இப்படி எப்பயும் போல் முடி போட்டு ஃபஸ்ட்டு பூ கட்டணும் இல்லையா, அதோடு சேர்த்து ஜாயின் பண்ணணும். அப்போ தான் அதில் கட்டியிருக்க டிசைன் தெரியும். ஒரு 3 நாள் இதுக்கு போனதுக்கப்புறம் அது டிசைன் தெரியும் காட்டுறேன். அடுத்த பூவையும் இதே போல் வச்சு நார்மல் எப்பயும் கட்டுற பூ தான், ஆனால் முன்னாடி இருக்க பூவோடு சேர்த்து அந்த முடியை போடணும். அது தலைப்பகுதியில் போட்டிங்கன்னா இது போல் கட்டிக்கிட்டே வரணும். இது போல் கட்டிக்கிட்டே வந்தீங்கன்னா செம்ம சூப்பராக இருக்குங்க. இங்கே பாருங்கள், மேலேயும் இந்த டிசைன் இருக்கும், அடியில் பாருங்கள் அப்படி பின்னல் போல் ஜடை பின்னும் இல்லையா, அது போல் இருக்குது. இது போல் கண்டினியூவாக நம்ம செஞ்சுட்டு வரலாம். உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது தலையில் வைக்கிறப்போ ரொம்ப அழகாக இருக்குங்க. ஒயிட் வித் க்ரீன் இந்த காம்பினேஷன் ரொம்ப அழகாக இருக்குங்க. அதுக்காக ஒயிட்டுக்கு காக்கரட்டானோ க்ரீனுக்கு வந்து கருவேப்பிலையும் எடுத்திருக்கேன். கருவேப்பிலையை இப்படி உள்பக்கம் பார்த்தா போல் கோர்த்துக்கங்க. ஏன்னா வந்து பச்சை கொஞ்சம் அதிகமாக இருக்கும், லுக்கும் அழகாக இருக்குங்க. இப்போ வந்து கருவேப்பிலை ஓரளவுக்கு கோர்த்துட்டு வெள்ளையும் வந்து அதே அளவுக்கு கோர்க்கலாம். இல்லைனா வெள்ளைப்பூவை வந்து கொஞ்சம் அதிகமாக கோர்த்துட்டு க்ரீனை கொஞ்சம் கம்மியாக கொடுக்கலாங்க. இந்த காம்பினேஷன் ரொம்ப அழகாக இருக்கும். க்ரீனுக்கு வந்து கருவேப்பிலை மட்டும் தான் கொடுக்கணுமானா இல்லைங்க, இதுக்கு பதில் வேப்பிலை கொடுக்கலாம், செம்பருத்தி இலை கொடுக்கலாம், இல்லை துளசி கூட கொடுக்கலாம். துளசி வந்து எல்லா சீசனும் கிடைக்கும்னு சொல்ல முடியாது, ஆனால் கருவேப்பிலை வந்து எல்லா டைமும் கிடைக்கும் இல்லையா, அதனால் இதை ட்ரை பண்ணுங்கள். இது ரொம்ப அழகான லுக் கொடுக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். சிம்பிள், ரொம்ப ஈஸியாக வீட்டிலே செய்யலாம். எப்படின்னு பார்க்கலாமா. ஃபேன்சி ஸ்டோரில் இது போல் கம்பி 2 ரூபாய்க்கு விற்கும். வாங்கிட்டு வந்து ஓரளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு பில்லை வந்து எவ்வளோ பெருசு வேணுமோ அந்த சைஸ்க்கு கம்பியை கட் பண்ணி எடுத்துக்கிட்டு இது போல் பூவை வந்து அப்படியே கோர்த்துக்கோங்க. கோர்த்துட்டு கடைசியாக அந்த கம்பியை அப்படியே முறுக்கி விட்டாக்க பில்லை ரெடி ஆகிடும். சென்டரில் ஏதாவது ரோஸை வந்து வச்சோன்னா சூப்பர் ஃபினிஷிங்காக இருக்குங்க. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். சம்பங்கி பூவில் இது போல் கட்டி பார்க்கலாம், ரொம்ப அழகாக இருக்கும். ஃபஸ்ட்டு பூவை வச்சுட்டு 2 நாட் போடுங்க. ஒரு பூவாக வைக்கலாம். பெரிய காம்பு இருக்க பூ எல்லாத்தையும் இது போல் கட்டி பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்கும். ரெண்டாவது பூவை வச்சுட்டு இப்படி சுற்றிட்டு முன்னாடி இருக்க காம்போடு சேர்த்து நாட் போடணும். இப்போ வந்து நான் காம்பு பக்கத்துலேயே போடுறேன். இதுவே வந்து நடுவில் சென்டரில் போட்டிங்கன்னா பூ வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும். மேலே வந்து காம்பை கட் பண்ணிட்டு தலையில் கூட வைக்கலாங்க, ரொம்ப அழகாக இருக்குங்க. நல்லா இருக்குல்லையே, அது பின்னல் போல் வரும். முன்னாடியும் நல்ல நாட்டு இருக்கும், பின்னாடியும் சூப்பராக இருக்கும். இந்த நாட் பார்க்கவே அப்படியே வரிசையாக கட்டிட்டு போகலாம். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ பெருசு கட்டலாம். சாமிக்கெலாம் அம்மனுக்கெலாம் வந்து போடுறப்போ அப்படியே முன்னாடியும் பின்னாடியும் கொஞ்சம் நூல் விட்டால் நல்லா அப்படியே பிடிச்சி பாவாடை போல் கட்டி விடலாங்க. இது சின்னதாக கட்டுறப்போ கழுத்தில் மாலை போல் போடலாம், கோயில் கொண்டு போகலாம், நம்ம தலையில் வைக்கலாம். எல்லாத்துக்குமே இது ரொம்ப அழகாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சா ஹார்ட்டின் கொடுங்க. இங்கே பாருங்கள், இப்போ வந்து த்ரெட்டு வந்து இந்த ஒயிட்டுக்கு வந்து நான் இந்த கலர் த்ரெட்டு கொடுத்துருக்கேன் காம்பினேஷனுக்கு. உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குமோ அதை கொடுத்து சம்பங்கி பூவில் மாலை கட்டு ரொம்ப அழகாக இருக்கும், யூனிக்காக இருக்கும். ஒரு சின்ன டிப்ஸ் சொல்கிறேன்.
இப்போ பாருங்கள், இந்த மாலை கட்டுறப்போ இப்படி சென்டரில் வச்சு நான் கட்டுறேன். ஏன்னா இது வந்து மீடியமான மாலையாக கிடைக்கும். இப்போ வந்து இது ரொம்ப சின்ன மாலையாக வேணும், தலையிலேயே வைக்கிறா போல் வேணும் அப்படின்னா, இந்த பூ வந்து அப்படியே பிரிஞ்சிருக்கு இல்லையா, அது மேலே விரிஞ்சு அப்படியே இருக்கு இல்லையா, அதுக்கு பக்கத்தில் அப்படி கிட்ட வச்சு போட்டோம்னா ரொம்ப சின்ன பூ மாலையாக கிடைக்கும், தலையில் வைக்கலாங்க. இல்லை எனக்கு நல்லா பந்து போல் பெரிய மாலையாக வரணும்னா அந்த காம்பு சைடு அப்படியே நல்லா நீட்டாக விட்டுட்டு நம்ம இப்படி கட்ட ஆரம்பிச்சோன்னா பெரிய மாலை போல் மேக் ஆகும். இது வந்து டிப்ஸ் என்னென்னா, நம்ம வந்து எந்த இடத்துல வந்து எந்த சைஸில் போடுறோமோ அதுக்கேற்ற போல் இந்த மாலை கிடைக்குங்க. இப்போ நான் சென்டரில் போடுறேன், எனக்கு மீடியமாக தான் கிடச்சிருக்கு, எனக்கு அது போதும். பாருங்கள் அழகாக இருக்கு இல்லையா. இது வந்து எல்லா பூலையும் ட்ரை பண்ண போல் யூனிக்காக இது போல் மேக் பண்ணலாமா. அதுக்கு வந்து சம்பங்கி பூவும் ரோஸ் பெட்டல்ஸும் மட்டும் எடுத்துக்கோங்க. ஒரே ஒரு இதழ் எடுத்து பாருங்கள், சம்பங்கி பூ மேலே காம்பு பகுதியில் வச்சுட்டு நார்மலாக எப்பயும் போடுற போல் நாட் போட்டு டைட் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது பூவில் இது போல் இதழ் வச்சுட்டு நாட் போடுறப்ப முன்னாடி பூவோடு சேர்த்து போட்டுக்கோங்க. இது போல் தொடர்ச்சியாக கட்டிட்டு வந்தால் இது போல் நாட் மேக் ஆகும். இது போல் பூவும் அழகாக கட்டி வருங்க. எவ்வளோ சின்னது இருந்தாலும் சரி, பெருசாக இருந்தாலும் சரி, நம்ம விருப்பத்துக்கு கட்டிக்கலாம், சாமிக்கும் வைக்கலாம், நம்ம தலைக்கும் வைக்கலாங்க. ரொம்ப அழகாக இந்த யூனிக்கான நாட்டுக்கு பூவை வந்து வச்சுட்டு முன்னாடி பூவோடு சுற்றணும். எப்படின்னா, எப்பயுமே பூ வச்சு நம்ம என்ன சொல்லுவோம், சுற்றிட்டு முன்னாடி இருக்க காம்போடு சேர்ந்து நாட் போடுவோம்னு சொல்லுவோம் இல்லையா. ஆனால் இந்த பூவுக்கு முன்னாடி இருக்க பூவோடையும் சேர்த்து போடணும். எப்படின்னா, இங்கே பாருங்கள், பூவை வச்சுட்டு முன்னாடி பூ இருக்கு இல்லையா, அதில் சுற்றிட்டு முன்னாடி இருக்க காம்போடையும் சேர்த்து நாட் போட்டால் அப்படி வந்து பின்னாடி பார்த்தீங்கன்னா அடுக்கடுக்காக பாருங்கள், 2 அடுக்கு போல் அந்த நாட் ஃபார்ம் ஆகும். ரொம்ப அழகாக இருக்கும். எந்த பூவில் வேணாலும் ட்ரை பண்ணலாம். ரோஜா பூவை இது போல் உதுத்து எடுத்துக்கோங்க. பெரிய இதழ்கள் மட்டும்தான் நம்மளுக்கு தேவைப்பட போகுது. ஊசியில் நூல் கோர்த்துட்டு அடியில் ரோஜா பூ காம்பை இது போல் கட்டிக்கோங்க. பெரிய இதழ்களை இது போல் மடித்து ஊசியில் கோருங்க. அப்போ நடுவில் குழிவாக இருக்கும். பாருங்கள், ரைட்டும் லெஃப்ட்டும் இது போல் மடிச்சிங்கன்னா நடுவில் குழிவாக இப்படி வரும். நம்ம வந்து இது போல் ரவுண்டாக அப்படியே கோர்த்துட்டு எவ்வளோ பெருசு வேணுமோ உங்களுக்கு அந்தளவு நீங்கள் கோர்த்துக்கலாம். இல்லை சின்னதாக வேணும் அப்படின்னாலும் அதையும் முடிச்சுக்கலாங்க. இது வந்து ஒரு 8 பூ வச்சா ஒரு வரிசை அப்படின்னு சொல்லி நான் வைக்கிறேன். 2 வரிசை வச்சு அதோடு முடிக்க போகிறேன். ஏன்னா பட்டன் ரோஸ் சைஸ்க்கு தான் நான் இதை செய்ய போகிறேன். அப்புறம் வந்து காம்பை வச்சு முடிச்சுக்க போகிறேன். ஹேர் பின்னை வச்சு தலையில் வைக்கலாம், ரொம்ப அழகாக இருக்கும். இதுக்கு வந்து ஒரு ரோஸ் தாங்க தேவைப்பட்டது. காக்கரட்டான் வச்சு நம்ம வந்து மாலை கட்டு எப்படி கட்டுறதுன்னு பார்க்கலாமா. அதுக்கு சிம்பிள் டிப்ஸ் சொல்கிறேன். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்ம நார்மலாக போட்டோம் இல்லையா, இதுக்கப்புறம் இந்த கலர் காக்கரட்டான் இது போல் நீட்டான பூலாம் வைக்கிறப்போ ஒரு பூ வைக்கணும்னு அவசியம் இல்லை, 2 வைக்கலாம். ஏன்னா வந்து இது அடுக்காக மேக் ஆகும், பூக்கிறப்போ ரொம்ப அழகாக இருக்குங்க. பாருங்கள், இப்போ 2 வைக்கிறப்போ அடர்த்தியும் கொடுத்துரும். ஆனால் அந்த காம்பு வந்து நீட்டாக இருக்கிறதுனால கொஞ்சம் கேப் இருக்கா போல் இருக்கும். ஆனால் மலர்ந்தால் வேறு போல் ஃபுல்லாகவே அப்படியே அடைச்சா போல் செம சூப்பராக இருக்குங்க. இது போல் நம்ம கட்டி வச்சுக்கலாம். 2 பூன்றது உங்களுக்கு நல்லா கட்ட வந்துருச்சுன்னா 3, 4ன்னு கூட நம்ம வச்சு கட்டலாங்க. இந்த பூ வந்து 2 வைக்கிறப்போ இது போல் அடுக்காகவும் பக்கத்தில் நெருக்கமாகவும் ரொம்ப அழகாக வந்தது. முடி எப்படி போகிறது நீங்கள் எப்பயும் கேட்பீங்க. பாருங்கள், நார்மலாகவே 2 நூலை பிடிச்சி இப்படியே போடலாம். நிறைய பேர் வந்து இது போல் மாலை கட்டுறப்போ எப்படி வந்து முடிச்சு போடுறது அப்படின்னு கேட்பீங்க இல்லையா. அவங்களுக்கு தான் கோயிலுக்கு போகிறதுக்காக மாலையை வந்து நான் வீட்டிலேயே ரெடி பண்ணுறேன். சிம்பிளான மாலை தான், நார்மலாக பூ கட்டுவோம் இல்லையா அது போல், ஆனால் கலர்ஃபுல்லாக துளசி, சாமந்தி, அரளி வச்சு கட்டுறாங்க. இது போல் நம்மளே வீட்டில் வந்து கட்டிக்கிட்டு போயிடலாம். ஏன்னா வந்து மாலையாக கேட்குறப்போ நல்ல விலை கேட்பாங்க. இப்போ நம்மளே கட்டுறப்போ நார்மலாக கட்டினா ப்ரொஃபஷ்னலாக மாலை வாங்குவோம் இல்லையா, அப்படி கட்டணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை. ஆனால் அப்படி வேணும்னா கூட நம்ம ரொம்ப ஈஸியாகவே அதை வந்து கோர்த்தும் எடுத்துகிட்டு போகலாம், இல்லைன்னா கட்டலாம். நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் நான் போட்டிருக்கேன். கம்மி விலையில் பூ வாங்கினாலே நம்ம வந்து மாலையை வந்து ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். ஏன்னா வந்து மாலை ரேட்லாம் வந்து ரொம்ப ஹையாக இருக்கும் இல்லையா. இப்போ பாருங்கள், இது ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. இப்போ வந்து நான் கட்டிட்டு கிளம்பி கோயிலுக்கு போயிடுவேங்க. அதுக்காக தான் பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குது. கம்மி விலையில் தான் வாங்கினேன். ஆனால் வந்து எவ்வளோ பெருசாக கிடச்சிருக்கு பாருங்கள். நம்மளே வந்து இதை ட்ரை பண்ணலாம். இப்போ வந்து அங்கே மாலை போடுறதுக்காக 2 பக்கமும் நூலை விட்டுட்டு நான் வந்து எனக்கு தெரிஞ்சா போல் கட்டிட்டேன். இது ரொம்ப கலர்ஃபுல்லாக சூப்பராக இருந்தது. பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சா ஹார்ட்டின் கொடுங்க. நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணுங்கள். பாய். காசு மிச்சமாகும்.